Hi students, next topic பார்த்தீங்கன்னா Fresnel distance அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இன்டர்ஃபரன்ஸுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கு இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட், இதில் Fresnel distanceங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் சிலபஸ்லாம் இது இல்லை, ஓகேவா? இப்போ தான் புதுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லைட் மஸ்ட் பி ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் டைஃப்ராக்ஷன் அப்படின்ற விஷயம் வரும்போது தான் இந்த விஷயத்தில் இந்த ரூலில் ஒரு வயலேஷன் நடக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரென்ஸு கிடைக்குது நமக்கு டைஃப்ராக்ஷன் வரும்போது. அப்போ லைட்டுங்கிறது அப்ஸ்டாக்கிள் சைஸை பொறுத்து மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா லைட்டுங்கிறது அப்ஸ்டாக்கிள் எந்த அப்ஸ்டாக்கிள் விழுதோ அதை பொறுத்து வந்து லைட்டுங்கிறது பெண்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம டைஃப்ராக்ஷனில் படித்தோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரே ஆப்டிக்ஸ்னால் என்னென்னா லைட் கேனாட் பெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேவ் ஆப்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம், லைட்டு கேன் பெண்ட் டிபெண்டிங் ஆன் த அப்ஸ்டாக்கிள் சைஸ் அப்படின்னு சொல்லி வேவ் ஆப்டிக்ஸில் சொல்கிறாங்க. ரே ஆப்டிக்ஸில் லைட் மஸ்ட் கெனாட் பெண்டு, இல்லை அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, பெண்ட் ஆகாது அப்படின்ற விஷயம். ரைட்டுங்க. நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஒரு சோர்ஸ், ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கேன். அங்கே சோர்ஸ்லேருந்து லைட் ரே வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது ஒரு பர்டிகுலர் சென்ட்ரல் மேக்ஸிமம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் ஆப்டிக்ஸ்னாலும் சரி, ரே ஆப்டிக்ஸ்னாலும் சரி, சேம் பிரின்சிபல் தான் இங்கே யூஸ் ஆகும். ஆனால் இதை ஃப்ரெனல் டிஸ்டன்ஸை தாண்டி போகும்போது ஒரு குறிப்பிட்ட வேல்யூ, அதாவது ரே ஆப்டிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒபே பண்ணோம். பியாண்ட் ரே ஆப்டிக்ஸ் லிமிட்டு, அதுக்கு அடுத்தது இந்த பார்ட்லலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரே ஆப்டிக்ஸோட பிரின்சிபல் யூஸ் பண்ணி எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இங்கெல்லாம், ஓகேவா? அப்போ இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஒன்லி ஃபார் வேவ் ஆப்டிக்ஸ். இதை தாண்டி எந்த விதமான பிரின்சிபல் யூஸ் பண்ணாலும் நம்ம லைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ வேவ் ஆப்டிக்ஸ் லிமிட்னு ஒன்று இருக்குது, ரே ஆப்டிக்ஸ் லிமிட்னு ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து காட்டுறோம். அப்போ எந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் ரெண்டுத்தையும் ஒபே பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இசட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டு இஸ் வயலேட்டட் அப்படின்றாங்க பியாண்டு ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ். அதை தாண்டி போகும்போது வயலேஷன் நடக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் அப் டு விச் ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஒபேடு. எது வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் ஒபே பண்ணுதோ அதான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸு. அண்டு பியாண்ட் விச் ரே ஆப்டிக்ஸ் இஸ் நாட் ஒபேடு, அதாவது இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா பியாண்டுனா அப்பால் இல்லையா, எதுக்கு அப்பால், அதாவது ரே ஆப்டிக்ஸுக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ் பிகம் சிக்னிஃபிகண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் ஆப்டிக்ஸ் மட்டும்தான் நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் எனது ஃப்ரெனல் டிஸ்டன்ஸுக்கான டெஃபினிஷன். இது சப்போஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இது எழுதிருங்க, 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இது எல்லாத்தையுமே எழுதணும், ரைட்? ஃபஸ்ட்டு ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சோர்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும், இதுதான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸு. இது வேவ் ஆப்டிக்ஸோட லிமிட், இது ரே ஆப்டிக்ஸோட லிமிட். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபஸ்ட் மினிமத்துக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? அப்போ இதிலிருந்து தீட்டாவோட வேல்யூ இஸ் வெரி ஸ்மால், ஸோ வி டேக் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை ஏ அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸில் நம்ம 2 தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 2 தீட்டாங்கிறது சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு ஏ பை இசட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏ பை இசட். இந்த இடத்துல நம்ம ஏ பை 2, ஏ பை 3, ஏ பை 4 அந்த மாதிரி மினிமத்துக்கு மேக்ஸிமத்துக்கு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம். இந்த டிஸ்டன்ஸை நான் ஜென்ரலாக போட்டுக்கிறேன், ஏ பை 2, ஏ பை இசட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி தீட்டாக்கு பதிலாக சைன் 2 தீட்டான்னு போட்டுக்கிறேன். அப்போ சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு ஏ பை இசட்னு கிடைக்குது. இது எங்கள் டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ், ஓகேவா? அப்போ சைன் 2 தீட்டாவும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்குது. அப்போ சைன் 2 தீட்டாவை எடுத்துட்டு நான் வேணால் எடுத்துக்கிறேன், வெறும் 2 தீட்டான்னு போட்டுக்கிறேன். 2 தீட்டா ஈக்குவல் டு ஏ பை இசட்னு கிடைக்குது. இப்போ இதிலேருந்து தீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2 இசட்னு கிடைக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்கள். தீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை ஏ, தீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2 இசட். அப்போ லேம்டா பை ஏ ஈக்குவல் டு ஏ பை 2 இசட் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? லேம்டா பை ஏ ஈக்குவல் டு ஏ பை 2 இசட் அப்படின்னு எழுதுனாக்கா இதுலேருந்து நமக்கு தேவை இசட் தான் தேவை. இசட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2 லேம்டா அப்படின்னு கிடைக்குது. ஏ ஸ்கொயர்னால் என்ன, அந்த ஸ்லிட்டோடைய டிஸ்டன்ஸ், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ அப்படின்னு சொல்லணும். அதுலேருந்து நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். லேம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட் வி யூஸ்டு இல்லையா? எதை யூஸ் பண்ணுறோமோ அதோட வேவ் லென்த். இப்போ ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ் இசட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2 இசட், 2 லேம்டா அப்படிங்கிறது தான் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட் இயர் இருந்துச்சு, இப்போயும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் 3 மார்க்கில் கேட்டாக்க.
2 மார்க்கில் கேட்டாக்கா ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதுமானது, ரைட். இப்போ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, டைஃப்ராக்ஷன்னா என்ன? இன்டர்ஃபரன்ஸ்னால் குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவாங்க, டைஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே லைட்டோட ப்ராப்பர்ட்டி தான், ரெண்டுமே ஜென்ரலாக வேவ்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா, ஓகேவா, ஜென்ரலான ஒரு விஷயந்தான், ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ்னால் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். டைஃப்ராக்ஷன்னாக்கா டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வரணும். டைஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவு, நேராக போயிட்டே இருக்கிற லைட்டு வளைஞ்சு போகும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வேவ்ஸ் சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆகிற வேவும் அங்கே ஃபார்ம் ஆகிற வேவும் ஒன்றுத்தோட ஒன்று மேற்பொருந்தும், ஓகேவா, அதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து வர்ற வேவ்ஸ் ஒன்றுத்தோட ஒன்று சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ். இங்கே என்னென்னா பெண்டிங் ஆஃப் வேவ் அரவுண்ட் எட்ஜஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எட்ஜில் ஒரு மூலையில் லைட் வந்து வளைஞ்சி போகிற அந்த பண்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, டைஃப்ராக்ஷன் அப்படின்றாங்க. பெண்டிங்னா வளைஞ்சி போகிறது, ரைட். அடுத்து சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ் ஃப்ரம் 2 கொஹிரண்ட் சோர்சஸ், 2 தனித்தனியான ஓரியல் மூலங்கள், அதாவது தனித்தனியாக இருக்கிற 2 கொஹிரண்ட் சோர்சஸ்லேருந்து வர லைட்டு ரெண்டும் மேற்பொருந்துறதுனால வர்றதுக்கு பேர் தான் என்னது, இன்டர்ஃபரன்ஸ். ஆனால் இங்கே டைஃப்ராக்ஷனுங்கிறது ஒன்லி ஒன் ஸ்லிட்டு, ஒன்லி ஒன் வேவ் ஃப்ரண்ட்டு. பாருங்கள், சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட்டு எமிட்டட் ஃப்ரம் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் சேம் வேவ் ஃப்ரண்ட்டு, ஓகேவா. ஒரே வேவ் ஃப்ரண்ட்டில் வர 2 புள்ளியிலேருந்து வர லைட் வந்து ஒன்றா மேற்பொருந்துறதுனால வர்றது, ஓகேவா. இங்கே ஒரு ஸ்லிட்டு தான் இருக்கும், இங்கே 2 ஸ்லிட் இருக்கும், ரைட். இங்கே பாருங்கள், ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ், பட்டை அகலம் சமமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவலி ஸ்பேஸ்டு ஃப்ரிஞ்சஸ். இங்கே ஈக்குவலினா ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், கடைசி வரைக்கும் 1 சென்டிமீட்டரே போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அன்ஈக்குவலினா என்ன அர்த்தம்னா, சென்டரில் வர பிரைட், சென்டரில் ஃபஸ்ட்டு டார்க், அடுத்தது பிரைட் டார்க், பிரைட் டார்க், பிரைட் மாறி போயிட்டே இருக்கும். மாறி போயிட்டே இருக்கும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், போக 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 ரேப்பிட்லி இட்ஸ் இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ தூரமாக போக போக அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஆல் த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். எல்லா பிரைட் ஃப்ரிஞ்சஸோடைய இன்டென்சிட்டியும் சேமாக இருக்கும். நீ சென்டரில் வந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், எட்ஜில் போய் பார்த்தாலும் இன்டென்சிட்டி சேமாக தான் இருக்கும். இன்டென்சிட்டி ஃபால்ஸ் ரேப்பிட்லி ஃபார் ஹையர் ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு nth ரிங் n+1, n+2, n+3, n+4, n+10க்கு போய் n+1ம் n+10ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இன்டென்சிட்டிக்கு. அதுதான் சொல்கிறாங்க இன்டென்சிட்டி ஃபால்ஸ் ரேப்பிட்லி ஃப்ரம் ஹையர் ஆர்டர். அதிகமாக ஆர்டர் போக 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 இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்ட் அப்படின்றாங்க. இந்த இடத்துல எங்கே இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறைய ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும், ஒரு 50-60 ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா சென்டரில் நல்ல பிரைட்டாக இருக்குது, போக 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 ஃப்ரிஞ்சஸே இல்லாமல் போயிடுது. அதாவது அதோடைய இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடும், ரைட்டா. லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்டைன்ட் அப்படின்றாங்க. அவ்வளோதான், இதை பார்த்துக்கோங்க. நம்ம 3 டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஒன்று வந்து வாட் இஸ் ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ், செகண்ட் வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ், தேர்ட் வாட் இஸ் டைஃப்ராக்ஷன். இந்த மாதிரி 3 தனித்தனியாக கேட்கலாம். அப்படி இல்லையா வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் கேட்கலாம். நீங்கள் பசங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்டர்ஃபரன்ஸையும் டைஃப்ராக்ஷனையும் மாற்றி மாற்றி போட்டுறாங்க. எக்ஸாமில் அவசரத்தில் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிக்கிற பசங்க என்ன செய்வாங்க, டைஃப்ராக்ஷனை முதல்ல எழுதிட்டு இன்டர்ஃபரன்ஸை 2வது எழுதி இங்கே இருக்கிறது அப்படியே எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சா என்ன ஆகிடும், ஃபுல்லாக தப்பு போட்டுருவாங்க, ஓகேவா. நீங்கள் படித்தும் புண்ணியம் இல்லாத போய்டும். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சு படிச்சுக்கணும். சூப்பர் பொசிஷன்னா இன்டர்ஃபரன்ஸு, பெண்டிங் அப்படின்னு ஆரம்பித்தா டைஃப்ராக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக எழுதுங்க, 3 மார்க் வாங்கிடலாம், ஓகேவா. இது ஒரு நியூ டாபிக், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு இதுவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.